அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்கள் எப்படி இருக்கீங்க? பொதுவா நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு விஷயம் குழப்பத்துக்குன்னே இருக்கும். அந்த மாதிரி நேத்து பல நாள் குழப்பத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்வுன்னு பார்த்தோம்னா, அது தீர்வா இல்லாம ஒரு எதிர்மறை, அதாவது நம்மளுடைய நாட்டுல ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. ஏன்னு பார்த்தோம்னா, இந்த வக்ஃபு வாரிய மசோதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பில்லா இருக்கு. 288 ஓட்டு இதற்கு ஆதரவாகவும் 232 ஓட்டு எதிராக இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா அதுல கொண்டு வரப்படக்கூடிய அந்த நடைமுறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை கிளைப்பதாக இருக்கின்றது. எப்படி நம்ம பார்த்தோம்னா, இப்ப பொதுவாக வக்ஃபுடைய சொத்துக்கள், அப்படி வக்ஃபுனா என்னன்னா, அதாவது இறை பணிக்காக கொடுக்கப்படக்கூடிய இடங்கள், அசையமற்ற அசையா சொத்து தான் என்னது வக்ஃபுடைய சொத்துக்கள். இந்த வக்ஃபுடைய சொத்துடைய விஷயங்கள்ல நிர்வகிக்கிறது கொள்றது அப்படின்போது, ஒண்ணு ஆல்ரெடி யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க அதுல நிர்வகிக்கப்பட்டு, அதாவது அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வாக்கிஃபா. இல்ல இதற்குன்னு என்னன்னா இருக்கக்கூடிய இந்த வக்ஃபு வாரியம் யார் வச்சிருக்காங்களோ அவங்க மூலியம் பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த வக்ஃபு வாரிய இது பத்தி சொல்லணும்னா 1954 இந்த வக்ஃபு வாரியுடைய இந்த அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, போட்டு ஒரு சட்டம் போட்டு அப்படியே இதை ஃபாலோ பண்ணி இவ்வளவு கோடி இருக்கு, இவ்வளவு இதா இருக்கு, இதுல 100%, அதாவது 100% என்ன அர்த்தம், 50% கணக்கு இல்லாம இருக்கு, 7% ஆக்கிரமிப்பா இருக்கு, 13 மாநிலங்கள்ல இந்த மாதிரி இந்த இடத்துல இவ்வளவு அப்படின்ட்டு அடுத்து 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 என்ன பண்றாங்க, நிறைய விஷயங்கள் கணக்கு வழக்கே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையகப்படுத்துறதுக்காக போடப்பட்ட திருத்தம் தான் 40 திருத்தங்கள். இப்ப இந்த 40 திருத்தங்கள் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அந்த திருத்தங்கள் கொண்டு வந்த திருத்தங்கள் என்னென்ன திருத்தம் கொஞ்சம் லைட்டா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது முன்ன 3 வக்ஃப் வாரிய மெம்பர்கள் இருப்பாங்க. இப்ப 2 பேர் தான் இருப்பாங்க அந்த வக்ஃப் வாரிய தீர்ப்பாயத்துல. மேற்கொண்டு இந்த வக்ஃப் வாரிய தீர்ப்பாயத்துல கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீர்ப்பா இருந்தா அது மேல்முறையீட என்ன பண்ணலாமா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு 90 நாளைக்குள்ள போகக்கூடியதா இருக்குமா. அதே மாதிரி இதை 12 ஆண்டுகள் யாராவது வக்ஃபுடைய இடத்த இருந்தாங்கன்னா அவங்களே என்ன பண்ணிக்கலாமா, ஆக்கிரமிச்சுக்கலாமா. இது அல்லாம என்னன்னா அந்த வக்ஃபுடைய சொத்துக்குடைய விஷயங்கள்ல பொறுத்தவரை நிறைய விஷயங்கள், அதாவது முஸ்லிம்கள் பொறுத்தவரை கொடுத்தா அது வக்ஃபுடைய செல்லக்கூடியதா இருக்கும். இந்துக்கள் கொடுத்தா அது செல்லாது, அது திரும்ப அவங்களுக்கு ரிவோக் ஆயிரும், திரும்பி அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம முஸ்லிம்களுடைய பேர்கள் எல்லாம் மாற்றப்படக்கூடியதா இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி இது தேவையில்லாம கோவில்கள், அப்புறம் சர்ச்சுகள், இன்னும் புத்திசம், மத்த இது எல்லாற்றையோட விஷயங்களையும் இனி கிளறக்கூடியதாக இருக்கும். இப்ப இங்க மட்டும் பாத்தீங்கன்னா நீ இதே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் குழப்பக்கூடியதா இருக்கும். நிச்சயமாக சரி, இந்த வக்ஃப் வாரிய மசோதாங்கிறது இது ஆரம்பம் தான், இதனுடைய முடிவு ரொம்ப மோசமானதா இருக்கும். 40 திருத்தங்கள்னு இல்ல, இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு திருத்தங்களும் நம்முடைய நாட்டுகள்ல பெரிய பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும்.